ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு 4 ரோலில் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயரில் போட்ட பிக் மார்க்கெட் ஷாப் கூட தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப நல்லா அழகாகவும் மல்டி கலரில் போட்டிருக்கிறேன். இது பார்க்குறதுக்கு சூப்பராகவும் கலர் மிக்சடில் போட்டதுனால ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் வந்திருக்கு. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி வாங்கிக்கலாம். நான் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்கள். இதில் வந்துட்டு நான் சாண்டலில் ஒரு 5, ரெட்டில் ஒரு 5, மேங்கோ எல்லோவில் ஒரு 5, ரோஸில் ஒரு 5, அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சில் ஒரு 5, மொத்தம் 30 ஒயர்ஸ் எடுத்திருக்கிறேன். 30 ஒயர்ஸுமே வந்து நான் 9 அடியில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 9 அடியில் 30 ஒயர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு பிளாக்கில் ஒரு 8 ஒயருமே, கலர்ஸில் வந்து 5 கலர்ஸில் 5 25, மொத்தம் 33 வச்சுருக்கேன். நான் லென்த்தில் வந்து 33 வச்சுருக்கேன். சரிங்களா? வின்த்து பாருங்கள். வின்த்து வந்துட்டு நான் 15 வச்சுருக்கேன். 15ல் ஃபஸ்ட் லைன் வந்துட்டு நான் பிளாக்கில் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6, சைடில் ஒரு பார்டருக்கு ஒவ்வொன்று பிளாக்கில் கொடுத்துருக்கேன். ரொம்ப நீட்டாக அழகாக பேஸ் வந்திருக்கு. பேஸில் பாருங்கள் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு. பேஸில் வந்துட்டு நான் 6 லைன் ஃப்ளோரசன் கலர்லேயும் 6 லைன் வந்துட்டு நான் வயலட்லேயும் போட்டிருக்கேன். 6, 12, 3 லைனு பிளாக்கில் மொத்தம் 15 கொடுத்துருக்கேன். ஹைட்டில் பாருங்கள், நான் 5 வந்து செக்குடு மாடலில் இந்த கூடை நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. இதில் வந்து நான் 15 அடிகள் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த 15 வந்துட்டு 6, 6, 3ன்னு போட்டிருக்கேன். அப்படி போட்டு நான் இந்த பேஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் ஈக்கங்குச்சி கொடுத்து நீட்டாக குமிழும் அடிச்சிருக்கேன். குமிழ் வந்து நான் 8 குமிழ் அடிச்சிருக்கிறேன். நான் வீட்டு ஆர்டருங்களுக்கெல்லாம் நீட்டாக குமிழ் அடித்து கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்துட்டு ஸ்டிப்பாக அழகாக நிற்கும். இந்த கூடை வந்து நான் ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன். திருச்சி ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் ஒயரில். இது பாருங்கள், நாட்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு கூடைகள். நான் இந்த பேட்டர்ன் வந்து ஒரு இதிலிருந்து தான் நான் பார்த்து போட்டேன். இது வந்து மல்டி கலராக போடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மல்டி கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நான் 9 கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து 5 கலர்ஸ் வந்து 5 ஆகும். பிளாக் 1 6, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வயலட் 1 7, ஃப்ளோரசனோட 8, இன்னும் 9வது லைன் வந்து 9வது கலர்ஸ் வந்து இது ராமர் க்ரீன் எடுத்திருக்கேன். மொத்தம் 9 கலர்ஸ் போட்டிருக்கேன் இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணுறக்கு. அவுட்டர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. நான் 5 கட்டமாக போட்டு இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 5, 10, 15, 20, 25, மேலே ஒரு 3, மேலே ஒரு 5, மொத்தம் 30. நாட் 5, 10, 15, 20, 25, அப்புறம் வந்து சைடு பார்டர் கட்டினோம் இல்லையா, அதில் ஒரு 6, 7, 8, 9, மொத்தம் வந்து 25, ஒரு 9, 30, 25, ஒரு 9, 33 நாட்டு ஹைட்டு போட்டிருக்கேன். வின்த்து பார்த்துக்குங்க. இதில் வந்துட்டு ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக வருது. ஒரு ஸ்கேலுக்கு மேலே இந்த குமிழ்லேருந்து நம்ம கணக்கு போட்டுக்கலாம். வின்த்து வந்து பாருங்கள் 15 சென்டிமீட்டர் வருது. கரெக்டாக ஷூராக 15. வின்த்து மட்டுமே 15 சென்டிமீட்டர் வந்திருக்கு. சரிங்களா? ஹைட்டு பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஸ்கேல் ஃபுல்லாமே வந்திருக்கும். ஒரு ஸ்கேல் ஃபுல்லாக நீட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு ஸ்கேல் 12 அடி. சரிங்களா? வின்த்து பாருங்கள், வின்த்து எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வின்த்து வந்து 6 இன்ச் ஹைட்டு. வின்த்து வந்துட்டு 7 இன்ச் வருது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. 7 இன்ச் வருது. ஹைட்டு வந்துட்டு 12 இன்ச்சு, லென்த்து வந்து 15 இன்ச்சு.
மொத்தம் வந்து அவுட்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. நான் வந்து இந்த கூடைக்கு பாருங்கள் வரி கைப்பிடி போட்டிருக்கேன். 2 ஒயர் கைப்பிடி தான். உள்ளே 8 ஒயர் ஸ்டெப் ஒயர் கொடுத்துருக்கேன் 4 அடியில். அவுட்டர் ஒயர் வந்து 13 அடியில் சாண்டல் ஒன்று பிளாக் ஒன்று எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு 8 2 4 6 8 10 12 13 நாட் கீழே நான் வச்சுருக்கேன். ஹேண்டிலு 3 இடத்துல பிடிச்சு நான் போட்டிருக்கிறேன். இந்த கேப்பு பாருங்கள் மொத்தம் 9 10 11 இதில் 4 அதில் 4 15 நாட் கேப்பு பக்கமாக நான் வச்சு இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்துட்டு பைக்கில் மாட்டுறக்காக கேட்டிருந்தாங்க. அதனால் குட்டையாக ஹேண்டில் போட்டிருக்கேன். நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக நிறையா ஒயர் உள்ளே கொடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னர் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்கில் இன்னர் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ரொம்ப அழகாக வந்திருக்குது. பார்டர் கட்டி கொடுத்ததுனால தான் இந்த கூடைக்கு இவ்வளோ லுக்கு. அதுவுமே வந்து பிளாக்கில் கொடுத்ததுனால தான் இவ்வளோ லுக்காக இருக்குது இந்த கூடை பார்க்குறக்கு. பாருங்கள் ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்குது. ஒரு இடத்துல கூட பிசிறு இருக்காது. இதுக்கு வந்து நான் லேடர் நாட் போட்டு தான் இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். சொருகி இருக்கிறது பாருங்கள் 10 நாட்டுக்கு மேலே நான் சொருகியிருக்கேன். இது வரைக்குமே நான் சொருகி நீட்டாக இந்த கூடையை நான் ஃபினிஷ் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. சொருகினது அப்படி தான் பாருங்கள். 2 பக்கமும் முடி போட்டு சொருகியிருக்கேன். இது வந்து கட்டு பிடிச்சிது. இந்த ஒயர் இது வரைக்குமே நான் சொருகியிருக்கேன். நீட்டாக கட்டு பிடிச்சி போட்டிருக்கேன் பாருங்கள். நீட் ஃபினிஷிங்கில் கூடைகள் தேவைப்படுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒருத்தியை தான் நான் மேக் பண்ணுறேன். நான் யாருக்கிட்டையும் கொடுக்கறதில்ல. எங்கள் வீட்டு பக்கம் யாரும் போட தெரியாது யாருக்கும். எடப்பாடியிலே வந்து நான் ஒருத்தி தான் வந்து சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்பில் இந்த வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஹேண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் நான் ஒருத்தி தான் போட்டுட்ருக்கேன் எடப்பாடியிலேயே. என்னை தவிர இந்த ஊரில் வேறு யாரும் கூடைகள் போடுறக்கு ஆள் இல்லை. நான் ஒருத்தியை தான் போடுவேன். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் வந்துட்டு நான் கொஞ்சம் வேறு வேலையும் போகிறதுனால இது வந்துட்டு ஒரு பார்ட் டைமாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூடைகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பல்காகவும் சிங்கிளாகவும் நானும் கொடுப்பேன். ரிட்டன் கிஃப்ட்டும் நான் செய்து தரேன். எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்கள் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் அப்போவே போட்டு கொடுத்துருவேன். எந்த மெத்தடுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பிக்கை கண்ணில் பார்த்தேன்னா அந்த டைம்லேயே நான் போட்டுருவேன். இது என்னோடய பாலிசி. எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நான் சொன்னதில்லை. என்னோடய சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் நீங்களும் கூடைகள் போட்டு சேல் பண்ணுங்கள். நான் வந்துட்டு வீட்டுக்காரங்களுக்குங்கிறதுனால இதுக்கு அதிகமாக குமிழ் வச்சுருக்கிறேன். ஹேண்டிலுக்கு குமிழ் வைக்காததுக்கு காரணம் ஹெவியான ஸ்ட்ராங்கான ஹேண்டில் போட்டிருக்கிறதுனால இது ஹேண்டில் குமிழ் வந்து பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறேன்னு. உள்ளே 8 ஒயரு இன்னொரு கொடுத்துருக்கேன். அவுட்டரோட 10 20 ஒயரு. அதனால் கைப்பிடிக்கு குமிழ் வந்து பிடிக்காது. அதனால் நான் சொருகலை. இது மல்டி கலராக இருக்கிறதுனால நான் ஃப்ளவரும் வைக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.